வெல்கம் டு சோடா டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பர்மேன் பற்றி தான். 1938 உருவான சூப்பர்மேன் கேரக்டர் 2025 இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்றது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட டவுன்ஃபால் அவர் சந்திச்சு எப்படி அந்த கேரக்டர் இவ்வளோ எவால்வ் ஆகி இன்னமும் இந்த ஃபேன் பேஸை அப்படியே வச்சிருக்குங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர்மேனோட ஆரிஜின் ஸ்டோரி பற்றி அனைவருமே அறிவோம். கிரிப்டான்லேருந்து வந்தவர், அங்கே ஸ்மால்வில்ல ஒரு குடும்பம் எடுத்து வளர்த்தாங்க. அவர் இந்த பக்கம் ரிப்போர்ட்டராக இருப்பார், அந்த பக்கம் சூப்பர்மேனாக செயல்படுவார். 10வது கிரிப்டானைட் வந்து அவருடைய வீக்னஸாக இருக்கும்னு அனைவரும் அந்த ஸ்டோரி அறிவோம். இதில் இந்த சூப்பர்மேன் கேரக்டர்ல ஹென்ரி கேவல் தான்டா பொருத்தமா இருக்காரு, அவருக்கு நடந்தது கொடுமைடா அப்படின்னீங்கன்னா இன்னும் 2 சூப்பர்மேனா நடிச்சவங்களுக்கு அதை விட பல கொடுமைகள் நடந்திருக்கு. பிளஸ் சூப்பர்மேன் கேரக்டர் எப்பா போருமடா ஏன்டா அவரையே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு ஹேட்ரட் கிளம்பி அவரை ட்ரோல் பண்ற ஸ்டேஜ்ல 1970s நடந்திருக்கு. ஸோ மொத்தமா அந்த சூப்பர்மேனோட அந்த லெகசியை பத்தி இந்த வீடியோல பார்த்து முடிச்சதும் ஆஹா இத்தனை வருஷ ஜேர்னியை பத்தி கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர்மேன் படத்துக்கு போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ண போறாங்க ஒரு மைண்ட் செட் கிடைத்து விடும். ஸோ மொத்தமா அந்த கேரக்டரோட வரலாறை பார்த்துருவோமா. 1931 ஜெரி சைகிள், ஜோ சஸ்டர் இவங்க 2 பேர் தான் சூப்பர்மேன் கேரக்டரை உருவாக்கி இருக்காங்க. எடுத்ததுமே அவங்க வந்து ஹீரோப்பா பறந்து வந்து மக்களை காப்பாத்துறான் இப்படிங்கிற மாதிரிலாம் உருவாக்கல. 1933 அவங்க உருவாக்கின அந்த ஷார்ட் காமிக்ல அவருடைய டெலிபதிக் பவரை வச்சு வேர்ல்டு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வில்லனா தான் சூப்பர்மேனை உருவாக்க பார்த்திருக்காங்க. இல்லப்பா சூப்பர்மேனுங்கிறத நம்ம ஹீரோவா ஏன் கொண்டு போக கூடாது, அவர் மக்களை காப்பாற்றுற மாதிரி ஏன் அந்த மாதிரி கதை எழுதக்கூடாது, ஒரு மாஸ் சூப்பர் ஹீரோவா உருவாக்க கூடாதுன்னு அந்த ரூட்ல அதுக்கப்புறம் மாறி இருக்காங்க. அவனுக்கு வந்து டியூவல் ஐடென்டிட்டி இருக்கணும். ஒன்னு கிளார்க் கென்ட்டா இங்க ரிப்போர்ட்டரா இருக்கணும், அப்படியே சூப்பர்மேனாவும் இருந்து மக்களை காப்பாற்றணும். ஸோ இந்த 2 ஐடென்டிட்டியில இப்படி அந்த சூப்பர்மேன் கேரக்டர் டிசைன் பண்ணலான்ற மாதிரி ஐடியா பண்ணி டிசைனும் பண்ணிட்டாங்க. சார் சூப்பர்மேன் கதை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாருமே எப்பா டைம் வேஸ்ட் பண்ணாத, இப்போ வந்து டிடெக்டிவ்ஸ் இல்ல இந்த வேம்பயர் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் மக்கள் முந்தியில ஹிட் ஆகுது. ஏதாச்சும் ஹாரர் வைபிள் எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா நீ என்ன பில்டிங் விட்டு பில்டிங் டாவரானா அது இல்லாமல் புல்லட் பட்டா ஒன்றும் ஆவாதான், இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கப்பா விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் தான் டிடெக்டிவ் காமிக்ஸ் அதான் டிசி வந்து 1938 சரி சூப்பர்மேனை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லி சூப்பர்மேன் காமிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூப்பர்மேன் கேரக்டர் பிடிக்க ஆரம்பிக்குது. 1939 சூப்பர்மேன் காமிக்க நியூஸ் பேப்பர் காமிக்ல கொண்டு வராங்க. அப்போ ஏகப்பட்ட பேர் பிடிச்சி சூப்பர்மேன் கேரக்டர் செம்மையா இருக்குங்கிற மாதிரி அவருக்கு ஃபேன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரேடியோ ஷோஸில் சூப்பர்மேன் கேரக்டர் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சு அந்த ரேடியோ ஷோவில் தான் கிரிப்டனைட்லாம் சூப்பர்மேனுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி ரேடியோ ஷோவில் கேட்டு தான் இன்னும் ஃபேன் ஃபாலோயிங் இவருக்கு பெருகுது. சூப்பர்மேன் கேரக்டர் மக்களை காப்பாற்றுறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்ற மாதிரி எல்லாருக்குமே இந்த சூப்பர்மேன் மேலே அப்படி ஒரு கிரேஸ் கிளம்புது. சரி மக்களுக்கு பிடிச்சிருச்சு, காமிக்கா கொண்டு வந்துட்டோம், ரேடியோ ஷோஸ்லையுமே ஹிட் ஆயிடுச்சு, அடுத்து என்ன கார்ட்டூனாக கூட்டு வர வேண்டியதான். 1941 சூப்பர்மேனுடைய கார்ட்டூன்ஸை இறங்குறாங்க. அண்ட் இப்போதான் இந்த கார்ட்டூன் வெர்ஷனில் தான் முறையாக சூப்பர்மேன் பறக்கிறத மக்கள் எல்லாருமே பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஆஹா தலைவன் பறந்து வராண்டா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ சைடில் வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு எப்பா நம்ம ஜெயிக்கணும், நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும், நியாயத்தின் பக்கம் மக்கள் நிற்கணும், அதுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு கேரக்டர் வேணும் போது அந்த வேலையை சூப்பர்மேன் சிறப்பாக செஞ்சார். முக்கியமாக இந்த காமிக் கவரில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை அட்டாக் பண்ணுறது, நாசிஸை நான் காலி பண்ணுறேன், மக்கள் பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியான சூப்பர்மேனுடைய அந்த ஸ்கில்ஸ்லாம் பார்த்து ஆஹா மக்களுக்காக போராடுற இவன் இருக்கான்பா அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் கேரக்டருக்கு இன்னும் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அதிகமாகுது. கிட்ஸ் மத்தியில் இவரை மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த ஒரு கிரேஸுங்கிறது கிளம்புது. சரிப்பா சூப்பர்மேன் மக்கள் பிடிச்சிருச்சு, இப்போ நம்ம அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொண்டு வரும்னு முதல் சூப்பர்மேனா மக்கள் மத்தியில் இவர் தான் சூப்பர்மேனா பார்த்தது கர்க் ஆலன். அவர் தான் ஒரு 15 சாப்டர் சீரியல்ஸாக சூப்பர்மேனா அவரை கூட்டிட்டு வராங்க. ஸோ சாட்டர்டே குட்டி பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் அந்த சூப்பர்மேன் கேரக்டரை இவங்க சீரியல்ஸாக கொண்டு வராங்க. அதில் மக்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. ஏன்னா சூப்பர்மேன் கிட்ட எல்லாருமே விரும்புறது ஒரு பறக்கிறத பார்க்கணும்னு. இவங்க பறக்கிற போர்ஷனை மட்டும் அனிமேஷனில் காட்டுவாங்க. அது வரைக்கும் நார்மல் மனுஷனாக இருப்பாரு, பறக்கிற ஏரியாவை மட்டும் அனிமேஷனில் காட்டும் போது என்னங்க தலைவனை நீங்கள் நேரடியாக பறக்க விட மாட்டீங்கன்னு இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டமேன் விசஸ் சூப்பர்மேனுங்கிறது ரிலீஸ் ஆகுது. அதில் தான் வில்லனான லூத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தரா மாறுறா. அப்படி அவர் உருவாக்கும் போது ஒரு மேட் சயின்டிஸ்ட் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறது சூப்பர்மேன்ற மாதிரி கொண்டு போனாங்க. காலப்போக்கில் இன்னும் மேட் சயின்டிஸ்ட் கெட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான் இப்படின்னா இருந்தால் கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு கார்பரேட் முதலாளி இவ்வளோ பெரிய பணக்காரன் அவன் சூப்பர்மேனை எதிர்க்கிறாங்கிற மாதிரி அப்படியே அந்த கேரக்டருமே வில்லன் கேரக்டருமே சேஞ்ச் பண்ணுறாங்க. சரி இப்போ சீரியல்ஸாக வந்துருச்சு, கார்ட்டூன்ஸாக வந்துருச்சு, காமிக்காக வந்துருச்சு, அடுத்து படமாக ரிலீஸ் ஆகி மக்களுக்கு சூப்பர்மேனா யாருங்கிறத காட்டணும். 1951 இப்போ சூப்பர்மேனா எல்லாருக்கும் அறியப்பட்ட அந்த சூப்பர்மேனா கொண்டாடி தீர்க்கப்பட்டவர் தான் ஜார்ஜ் ரிவ்ஸ். அவரை வச்சு படம் பண்ணுறாங்க. லோ பட்ஜெட்டில் தான் அந்த படம் இருக்குது. அது சக்க போடுது. கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் இவர் தாங்க ஒரிஜினல் சூப்பர்மேன்ற மாதிரி நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. 1959 சூப்பர்மேன் கேரக்டர் நடிச்ச ஜார்ஜ் ரிவ்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்கிற நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாக அதிர்ச்சியை கலப்பிச்சு இது சூப்பர்மேன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரான்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது இல்லாமல் அது தற்கொலை இல்லை கொலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மர்மமும் போயிட்டு இருக்குது. அது கொலையா தற்கொலையான்னு இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கிற அளவுக்கு அந்த மர்டருக்கு பின்னாடியான விஷயங்கள் இப்போ வரைக்குமே தெரிய வரல. ஸோ அவருடைய இறப்புங்கிறது இனிமேல் சூப்பர்மேனை லைவ் ஆக்ஷன்
அனிமேஷனில் கை வைக்கக்கூடாது, காமிக்கு இல்லை கார்ட்டூனா இப்படியே போயிடலாம்பா, அப்படி போகிறது பிரச்சனைன்னு எல்லா ப்ரொடியூசர்ஸும் வேணாமடா சூப்பர்மேன் பக்கம் கை வைக்கணும்னு சொல்லி அப்படியே நிறுத்திட்டாங்க. இப்போ காமிக் சைட்லையுமே இன்னும் புதுசாக வெரைட்டி கொண்டு வரணும். இத்தனை வருஷமாக சூப்பர்மேன் மக்களை காப்பாற்றுறாரு, இதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்டுறது, இன்னும் புதுசாக எடுத்துட்டு வாங்க. அவர் பவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற ஆட்கள்லாம் வேணும்னு கிரிப்டோனியன் வில்லன்ஸை அவங்கள உள்ள கூட்டு வராங்க. கிரிப்டோனில் இவர் மட்டும் தான் தப்பிச்சு வருவாரா, ஏன் சூப்பர் கேர்ள் இருக்க மாட்டாங்களான்னு சூப்பர் கேர்ள் கேரக்டரை கூட்டு வராங்க, கிரிப்டோவை கூட்டு வராங்க. ஏன் கிரிப்டோனைட்டு சூப்பர்மேனோட வீக்னஸ் தான், அதுலேயே பல கலர்ஸை கொண்டு வாப்பா, கிரீன், ரெட், ப்ளூ, ஒயிட்னு ஏகப்பட்ட கலரில் கிரிப்டோனைட்டையும் உள்ள கொண்டு வராங்க. இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸை கொண்டு வந்து சூப்பர்மேன் ஃபேன்ஸை இன்னும் குஷியாகிக்கிட்டே இருக்காங்க. எப்படியும் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு திகட்டிடும், எப்பா போரும்பா எவ்வளோ நாள் தான் இதே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்ற கடுப்பு வரும்ல. அந்த விஷயம் 1970s நடக்குது. கிட்டத்தட்ட சூப்பர்மேனை ட்ரோல் மெட்டீரியலாகவே மாற்றிட்டாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தார், ஆனால் அப்படியே தானே இருக்காரு, ரொம்ப ஃபிட்டாக இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பவர் வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போகிறன்ற மாதிரி ட்ரோல் பண்ணுறது இந்த மெட்டீரியலில் சூப்பர்மேன் மாறுறாரு 1970s. ஆனால் அனிமேட்டட் சைடில் இன்னும் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னு சொல்லி அதில் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி பேட்மேன், ஒண்டர் உமன் எல்லாரையும் கூட்டு வர்றது, அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுங்கிற மாதிரி அந்த மிஷன்லாம் கூட்டு வந்து கார்ட்டூன் சைடில் அவர் இன்னுமே அந்த ஃபார்மில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் சூப்பர்மேனை கலாய்க்கிற மோடு அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் சூப்பர்மேனுங்கிற கேரக்டர் பிடிக்குது, ஆனால் சூப்பர்மேனுடைய படம் வந்து வரமாட்டேங்குது. 1959 அவர் இறந்ததுக்கப்புறம் யாரும் அந்த பக்கம் கை வைக்க மாட்டாங்களேன்னு இருந்தது. இல்லை நம்ம சூப்பர்மேன் படத்தை எடுக்கணும்னு சொல்லி மொத்தமாக முடிவு பண்ணுறாங்க. சூப்பர்மேனை யார் நடிக்க வைக்கிறதுன்னு ஆடிஷன்லாம் நடக்கும்போது அப்போ தான் கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸை இந்த மனுஷன் தான் சூப்பர்மேனுக்கு ஃபிட்டாக இருக்கிறாரு, இந்த மனுஷன் சூப்பர்மேனாக பிறந்தவரையான்னு சொல்லி அவரை செலக்ட் பண்ணி இப்போ அந்த ஷூட்டிங்லாம் நடக்கும்போது முக்கியமாக அந்த பறக்கிற சீன்லாம் பயங்கரமாக பண்ணணும்னு அதுலேயே பட்ஜெட் எகிரிடுச்சு. ஆல்ரெடி இப்போ சூப்பர்மேன் கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கிற, அப்படி சூப்பர்மேன் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் அவுடேட்டட் ஆகிட்டாரு, இப்போ மக்கள் கனெக்ட் பண்ண மாட்டாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்குது. இவங்க நினச்ச பட்ஜெட்டை விட ரொம்பவே எகிரிடுச்சு. இல்லை இவ்வளோ பட்ஜெட் போனாலும் சூப்பர்மேன் ஜெயிப்பான், பந்தயம் அடிப்பான்னு சொல்லி நம்பி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். 1978 சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான், மொத்தமாக பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்குது. சூப்பர்மேன்ரா மக்களுக்கு எப்பறம் பிடிக்காம போகுன்ற மாதிரி இவங்க போட்ட பட்ஜெட்டை விட டபுள் மடங்கா அந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, அடுத்து சூப்பர்மேன் 2 இறக்கு, அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்குது. சூப்பர்மேன் 3 இறக்குறாங்க. தம்பி பாக்ஸ் ஆஃபீஸ் சைடு ஓகே, கிரிட்டிக்கல் சைடில் கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சரி சூப்பர்மேனே நம்ம கை வைக்கணும், அடுத்து சூப்பர் கேர்ள் வச்சு ஒரு படம் பண்ணுவோம். சூப்பர் கேர்ள் படத்தை ரிலீஸ் பண்ணா அது அட்டர் ஃப்ளாப். ஐயோ சூப்பர் கேர்ள் உங்களுக்கு பிடிக்கல போல, திரும்பி சூப்பர்மேனே கொண்டு வாங்க அப்படின்னு சூப்பர்மேன் 4 ரிலீஸ் பண்ணா அது இன்னும் பயங்கரமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மறுபடியும் சூப்பர்மேனுக்கு டவுன் ஃபாலுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1970s ட்ரோல் மெட்டீரியலாக திரும்ப ஆனார். இந்த பக்கம் சூப்பர்மேன் 4 சூப்பர் கேர்ளும் ஃப்ளாப்பு, சூப்பர்மேன் 4 ஃப்ளாப்பு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் சூப்பர்மேன் பக்கம் யாரும் வரமாட்டாங்கிற மாதிரி டோட்டலாக அந்த டவுன் ஃபாலுங்கிறது திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் வெறும் சூப்பர்மேனே நாங்கள் ஏன் இருக்கணும், மற்ற ஹீரோஸ்லாம் இருக்காங்களேன்னு எல்லாரும் பேட்மேன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேரக்டர் இன்னும் எங்களுக்கு கனெக்ட் ஆகுது, சூப்பர்மேன் கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப தகட்டிட்டாரு, இப்போ நாங்கள் பேட்மேன் பக்கம் போகிறோம்னு ஃபேன்ஸ்லாம் பேட்மேன் பக்கம் திரும்புறாங்க. அது இல்லாமல் சூப்பர்மேன் அவுடேட்டட் ஆகிட்டாருங்க, இன்னுமே அவர் வச்சுலாம் நீங்கள் ஓட்ட முடியாதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் அவருடைய அந்த பேருங்கிறது காலியாகிற டைம் வரும்போது சரி மக்களுக்கு இன்னும் ஒரு ஷாக்கை கொடுப்போம், சூப்பர்மேனால இன்னும் அவங்க பாசங்க வச்சிருக்காங்களான்றதை செக் பண்ணுவோம்னு டெத் ஆஃப் சூப்பர்மேனுங்கிற ஒரு காமிக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பூதாகரமாக வெடிக்குது. சூப்பர்மேன் செத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லா பக்கமும் வரவும் அது வரைக்கும் காமிக் படிக்காதவங்க கூட என்னது சூப்பர்மேன் செத்துட்டாரா, என்னது யார் அவனை கொண்டது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கி படிக்க ஆரம்பிக்க அந்த ஒரு வேவுங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்துது. சூப்பர்மேனுக்கு இவ்வளோ லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்கிற விஷயமும் அவங்களுக்குமே தெரிய வருது. அதை வச்சு யூஸ் பண்ணி அடுத்து இவங்க படம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்லை சூப்பர்மேன் பேரை வச்சே நாங்கள் ஒப்பேத்துவோம்னு சொல்லி 1993 லாய்ஸ் அண்ட் கிளார்க் கென்ட் இருப்பார்ல, ஸோ அவங்களுடைய அந்த லவ் போர்ஷனை வச்சு நாங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சீரிஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இந்த லவ் ஏரியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அது எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. அதுவுமே அவங்க 2 பேர் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் கல்யாணமே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த லவ் ஏரியாலாம் எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வியூவர்ஸ்லாம் இறங்கவும் அதை அப்படியே அப்ரப்டாக நிறுத்திவிட்டாங்க. இப்போ இந்த சீரிஸும் அப்படியே அப்ரப்டாக நிறுத்தப்பட்டுச்சா. அது இல்லாமல் 1995 சூப்பர்மேனாக நடித்த கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸ் குதிரையிலேருந்து கீழே விழுந்து பேரலைஸ் ஆகிட்டாரு. இப்போ எல்லா பக்கமும் சூப்பர்மேன் கர்ஸுங்கிறது உண்மைதான், ஆல்ரெடி முன்னாடி இருந்த சூப்பர்மேனும் மர்மமான முறையில் இறந்துட்டாரு, இப்போ இவர் இந்த மாதிரி பேரலைஸ் ஆகிட்டாரு, ஆக மொத்தம் சூப்பர்மேனாக நடித்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருங்கிற மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரியான டாக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட சூப்பர்மேனுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள கொண்டாடி தீக்கிற அளவுக்கு இவங்க சைடு எதுவுமே இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. வெப் சீரிஸை லவ் சைடில் தான் கொண்டு போனாங்க, அதுவும் நிறுத்தி விட்டாங்க. இப்போ 1996 வார்னர் பிரதர்ஸ் டிசி கூட ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க அனிமேட்டட் சீரிஸாக வாங்க சார் நம்ம கார்ட்டூன்ஸை இறக்குவோம்னு சொல்லி சூப்பர்மேன் சீரிஸை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீகை உருவாக்குறதுன்னு இந்த கார்ட்டூன் சைடில் இன்னுமே அந்த ஃபேன்ஸை செம்மையாக இருக்குது பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அந்த லைவ் ஆக்ஷன் படமாக சூப்பர்மேன் ஃபேன்ஸை தேட்டரில் அப்படி கொண்டாடி தீக்கிற வகையில் அந்த விஷயங்கள் அமைய மாட்டேங்குது. சரி நம்ம சூப்பர்மேனை வளர்ந்தவனா அந்த ரிப்போர்ட்டரா சூப்பர்மேனா இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவருடைய அந்த யங்கேஜை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் வில்னு சீரிஸை கொண்டு வராங்க. அதில் சூப்பர்மேன் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறது, அவருடைய பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறது, அவர் ஃபன் பண்ணுறதுங்கிற மாதிரி இந்த ரூட்லேயே அந்த சீரிஸை கொண்டு போகிறாங்க. முக்கியமாக பேரலைஸ் ஆன கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸையும் அதில் ஒரு கேரக்டராக யூஸ் பண்ணது மக்கள் மத்தியில் இவரே திரும்பி கூட்டு வந்துருக்காங்கன்ற மாதிரி அந்த சீரிஸை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கடத்தில் ஜவ்வு
மாதிரி இழுத்துட்டு போறீங்களேன்ற அளவுக்கு டேய் நாங்கள் சூப்பர்மேனை அந்த பவர்ஃபுல்லாக பார்க்க ஆசைப்பட்டோம், இதை வச்சு எவ்வளோ நாள் தான் ஒப்பேற்றுவீங்கன்னு அதுவும் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டுருச்சு. இப்படியாக அந்த டெத் ஆஃப் சூப்பர்மேனு ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் லவ் ஏரியாவில் கூட்டு போகிறேன், இல்லை அவர் சின்ன வயசாக இருக்கும் போது அவர் எங்கேஜில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு அந்த ரூட்டில் கூட்டு போகிறேன்னு இப்படியாவே பண்ணிட்டு இருந்தாங்க. 2006 சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ் படம் வருது. அது மக்கள் மத்தியில் ஆஹா சூப்பர்மேனை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அண்ட் இவர் சூப்பர்மேன் ரோலுக்கு ஃபிட் ஆகிறாருங்கிற மாதிரி அதை மக்கள் கொஞ்சமாக ஏற்றுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் சூப்பர்மேனை பவர்ஃபுல்லாக செம்மையாக காட்டணும் அப்படின்னு ஏங்கும் போது தான் 2013 சூப்பர்மேனுக்குன்னு அளவெடுத்து செஞ்சவர் இவர் தான். ஹென்ரி கேவில் ஜாக் ஸ்னைடரு, இந்த 2 பேருடைய காம்போ. ஜாக் ஸ்னைடருடைய அந்த விஷனில் காட் லெவலுங்க, ஏங்க கடவுளுங்க அப்படிங்கிற மாதிரி, கடவுளே சூப்பர்மேனுங்கிற ரேஞ்சுக்கு ஹென்ரி கேவில் ஃபேன்ஸுக்கெல்லாம் அப்படி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை வச்சு இவங்க ஒழுங்காக கூட்டு போவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்து ஹென்ரி கேவிலையும் சூப்பர்மேனாக தூக்கிவிட்டு எப்பா சூப்பர்மேன் கர்ஸு ஒன்று அவங்களே டேமேஜ் பண்ணுது, இல்லைனா அவங்க கரியரை டேமேஜ் பண்ணுதுங்கிற மாதிரி இன்னுமே அந்த டாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹென்ரி கேவில் போய் தூக்கிட்டீங்களான்னு ஃபேன்ஸ் இன்னும் கொந்தளிக்கிறாங்க. ஹென்ரி கேவில் தான்டா உண்மையான சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி இப்போவும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ 1938 ஆரம்பித்த சூப்பர்மேன் ஏகப்பட்ட டவுன்ஃபாலை சந்திச்சு அவுடேட்டர் ரேட்டர் இனிமேல் மக்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னெலாம் இருந்தவர் திரும்பியும் கம்பேக்லாம் கொடுத்து இப்போ 2025 ஜேம்ஸ் கன் நான் திரும்பியும் டிசி யூனிவர்ஸையே ஆரம்பிக்கிறேன், அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க போகிறதே சூப்பர்மேன் தான். இப்போ மொத்த டிசியோடைய ஹோப்பே சூப்பர்மேன் கையில் தான் இருக்குது. ஸோ அதை ஜேம்ஸ் கன் எப்படி பக்காவாக கொண்டு வராரு, சூப்பர்மேனை திரும்ப அந்த ஃபேன்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் மனுஷன் எப்படி செதுக்க போறாருங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு ஜேம்ஸ் கன் மேலே நம்பிக்கை இருக்குதுப்பா. இந்த சூப்பர்மேன் பந்தயம் அடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. மொத்த டிசியூ எப்படி இருக்க போகுதுங்கிறது இதுதான் ஆரம்பம். இவன் பந்தயம் அடிச்சான்னா அந்த டிசியூ பெருசாக டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு இந்த சூப்பர்மேன் பெருசாக இருக்கணும். பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு. அண்ட் உங்களுக்கு எந்த சூப்பர்மேன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவர் தான் சூப்பர்மேன் ரோலாக பர்ஃபெக்டாக இருக்காருன்ற அதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த புது சூப்பர்மேன் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.